அல்லாஹுடைய அருளை பெறணும்னா பிறருக்கு தர்மம் செய்யலாம், பிறருக்கு உதவி செய்யலாம், பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்கலாம். இப்படி அடுத்தவர்களுக்கு எதுவும் செய்கிறது மூலியமாக அல்லாஹுடைய அருளை பெற முடியும். அதே மாதிரி நாம் நமக்கே ஒரு சின்ன விஷயம் செய்கிறது மூலியமாக அல்லாஹுடைய அருளை பெற முடியும். எப்படின்னு தெரிஞ்சுப்போமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹுடைய அருளை பெறுறதுக்காக உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் போதே உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லிக்கங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது பிறருடைய வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்கிறது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை. அதுவும் நம்ம செய்யணும். ஆனால் நமக்கே செய்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நாம் நுழையும் போதே நமக்கே சலாம் சொல்லிக்கிட்டோன்னா அல்லாஹுடைய அருளை பெற முடியும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய வீட்டில் யாருமே இல்லை, நாம் தான் கதவை திறந்துட்டு உள்ளே போய் லைட்டு போட்டு சமைக்க ஆரம்பிக்கணும், நாம் தான் உள்ளே போகிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லிக்கங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அல்லாஹுடைய அருளை பெற முடியும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் திறந்து போகும்போது பிஸ்மில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவோம். நாம் நமக்கே சொல்லுவோம். அதன் மூலியமாக நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹுடைய அருளை பெற முடியும். அப்போ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதனுடைய வாய்ப்பை நழுவ விடாமல் அதையும் பயன்படுத்துவோம். அதையும் மூலியமாகவும் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவோம். அப்புறம் நம்மளுடைய சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம ஷேர் பண்ணலைனாலும் நம்முடைய வீடியோஸ்க்கு லைக்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது யூடியூபும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி தன்னாலே அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு. இப்போ நாம் பண்ணக்கூடிய ஒரு லைக்னால பிறருக்கு அந்த வீடியோ ஷேர் ஆகுதுங்கும்போது அதனுடைய நன்மையும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்போமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.